அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம். நீங்கள் ஒரு மூங்கில் விதையை விதைச்சு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஏதாவது ஆகுமா? ஒரு வாரம், 10 நாள், ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? நிச்சயமாக எதுவுமே ஆகாது. நீங்கள் எவ்வளவு தான் தண்ணி ஊற்றினாலும் அது 1 வருஷம் ஆகட்டும், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், அந்த மண்ணில் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது. 3 வேளையும் விடாப்பிடியாக மாறி மாறி தண்ணி ஊற்றினாலும் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. வெறும் மண் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நிறைய பேர் இது வேலைக்கு ஆகாது, மூங்கில் வளர்க்குற ஆசையே வேண்டாம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் 5வது வருடம் என்ன நடக்கும் தெரியுமா? இது வரைக்கும் ஒரு சின்ன முளை கூட விடாத அந்த மூங்கில் 6 வாரங்களில் ஒரேடியா 24 மீட்டர் உயரத்துக்கு வளரும். 5 வருடமா நடக்காதது எப்படி அந்த 6 வாரத்தில் சாத்தியம்? என்னதான் நடந்தது? என்ன அதிசயம் இதுல இருக்கு? உண்மையில் மூங்கில் விதை போட்டதுல இருந்தே வளர்ந்துட்டு தான் இருந்தது. ஆனா மண்ணுக்கு மேலே இல்லை, மண்ணோட கீழே பலமா, ஆழமா, உறுதியா தன்னோட வேர்களை பலப்படுத்திக்கிட்டே இருந்தது. உறுதியான ஒரு வேரமைப்பு 5 வருட காலமாக யார் கண்ணுக்குமே தெரியாம, சத்தமே இல்லாம உருவாகி கொண்டிருந்தது. நம் வாழ்க்கை இயங்குவதும் இதே மாதிரி தான். நீங்க புதிதாக தொடங்கிய நிறுவனம், உங்க வாழ்க்கையில வந்த உறவுகள், நம் சேமிப்பு, ஏன் சமூக ஊடகத்தில் நம்மை பின்பற்றுபவர்கள், இப்படி எதுவுமே ஒரே வேகத்தில், ஒரே நேர்கோட்டில், ஒரே நாளில் வளரவே வளராது. பொதுவாகவே பல வருடங்கள் தொடர்ந்து நாம முயற்சி செய்தாலும் எந்த விதமான சிறிய பலன் கூட இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும். இவ்வளோ கதறமே, சின்ன அசைவு கூட இல்லையேன்னு கூட நமக்கு விரக்தியா இருக்கும். ஆனா ஒன்றை மட்டும் மறக்கக்கூடாது. நாம் நம்முடைய வேரை பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம் மூங்கிலை போல. எது எப்படியோ போனாலும் தண்ணீர் ஊற்றுவதை மட்டும் நிறுத்தக்கூடாது. நம் முயற்சிகள், நம் உழைப்பு, அது ஒரு நாளும் நின்றவே கூடாது. நம்முடைய மூங்கில் தருணமும் ஒரு நாள் கட்டாயம் வரும். அப்ப நம்மளை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. பொறுமையா வேர் விட்டு பிரம்மாண்டமா வேற லெவல்ல வளருவோம். நான் சொல்றது சரிதானே? நன்றி.